பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட்ங்கிற சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னோட கூட எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம் நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா, அதில் கண்டினியூஷன் பார்க்கலாம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமென். நேற்றுக்கு சொன்னது அதான். அப்போ அவர் சொல்றாருல, நாங்க ஆல்ரெடி எங்களை தெரிந்து கொண்டிருக்காரு, எங்களை ஆண்டவர் எப்படி அழைத்திருக்காரு, அது போல முன்னாடி சொன்னாலே அவர் தீர்மானத்தின்படி எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவரோட தீர்மானத்தின் பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ள சுதந்திரமாகும்படின்னு. ஸோ கண்டினியூஷன், நீங்களும் அப்ப நாமளும் நம்மளோட ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை என்ன பண்றோம், கேட்டு அந்த சத்திய வசனத்தை கேட்டு நம்ம விசுவாசிகளானோலே இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணியிருக்காரு, வாக்கு தத்தம் பண்ணியிருக்காரு. எப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கோமோ அப்பவே வாக்கு தத்தம் என்ன, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கல. யாருக்குள்ளாக? தேவனுக்குள்ளாக. பரிசுத்த ஆவியானவர்னா நம்ம கிறிஸ்துவோட சுதந்திரம்னு பரிசுத்த ஆவியானால் நம்ம முத்திரை போடப்பட்டிருக்கோமா. எல்லாரோட இதுலயும் நம்ம வி ஆர் நாட் என்ன சொல்றது, இங்கிக்கான ஜனங்கள் இல்லை, நம்ம பரலோகத்தின் ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள். இப்போ ஒவ்வொரு ரேஷன் கார்டில் இப்போ குடும்ப அந்த இது போட்டிருக்கோம்ல, குடும்ப தலைவர் பேர், தலைவி பேரோ இல்லை ஃபேமிலி பேர் அதெல்லாம் போட்டிருக்கோம்ல. ஸோ நம்மளோட பேர்லாம் எங்கே போட்டிருக்கோம்? ஹெவன்லி இதில் போட்டிருக்கு. நம்ம எல்லாரும் பரிசுத்தாவியினால் முத்திரையிடப்பட்டு தேவனுடைய சுதந்திரமா இருக்கும். எப்படி? அந்த விசுவாசத்தினால நம்ம சத்திய வசனத்தை கேட்டு ரட்சிப்புக்குள்ள வந்த புதுசுல ரட்சிப்புக்குள்ள வந்ததுனால நம்ம என்ன பண்றோம், பரிசுத்தாவியானால முத்திரையிடப்பட்டிருக்கோம். ஆமீன். இதுல நீங்க கேட்கலாம், இதுல இப்ப சரி ஒன்னொன்னுக்கும் சாட்சி சொல்றீங்களே, இதுல என்ன சொல்ல போறீங்க சிஸ்டர்ங்கச்சி? இதுக்கும் சாட்சி இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்ட நான் சொல்லியிருக்கேன், ஞானஸ்நானத்துக்கு முன்னாடியே எனக்கு ஆவியானவர் அபிஷேகம் கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் ஞானஸ்நானம் எடுத்தேன். சபைக்கு போயிட்டு இருந்த எல்லா காரியங்களும் உண்டு. அந்நிய பாஷையோட இது கூட போன வாரம் சாட்சியில் நான் சொன்னேன். ஆண்டவர் அந்த வரத்தை கொடுத்து இது பண்ணான்னு. அவர் முத்திரை போட்டிருக்காரு அப்படிங்கிறது எப்படி நம்மளுக்கு தெரிய வரும்னாக்க, ஒரு விஷயம் ஆவியானவர் என்னோட சில விஷயத்துல ஒரு சமாதானம் வராது, இல்ல சில பேரை குறித்து பாரம் வரும், ஜெபிக்க வைப்பாரு, இல்ல நான் தேவனுக்கு அகேன்ஸ்டா, தேவனோட பிளானுக்கு அகேன்ஸ்டா நான் யோசிக்கிறேன்னு எனக்குள்ள பேசி உணர்த்துவாரு. இல்லைன்னா நான் தப்பு பண்ணிட்டு அதையும் மீறி அவர் சத்தத்தை கேட்டு நான் அசட்டை பண்ணி பண்றச்சே எனக்கு அதுக்கான கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ண வச்சு உடனே ரிப்பன் பண்ண வைப்பாரு. இந்த இடத்துல முத்திரை போடப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள, நான் இயேசுவோட பொண்ணு தான், நான் இயேசுவோட பிரஜை தான், பரலோகத்தின் பிரஜை தான் நானே, எனக்குள்ள ஆவியானவர் இருக்காரு. அந்த உணர்வை கொடுக்கறதே ஆவியானவர் தான், அந்த பலனை கொடுக்கறதே ஆவியானவர் தான். அவர் முத்திரை போட்டிருக்காருன்னு நம்மளுக்கு தெரியும். அபிஷேகம் வந்த புதுசுல வேணாக்கா நம்மளுக்கு உடம்பெல்லாம், நம்ம பாடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அவர் இது பண்ணுவார், நிரப்புற விதம். ஸோ அந்த நிரப்பரிச்சே நம்ம பாடி ஒரு விதமா ஷேக் ஆகுதா இருக்கலாம், இல்லை கரண்ட் பாஸ் பண்ற மாதிரி இருக்கலாம், ஒரு மாதிரி. ஆனா அதோட கூட இருந்துடாது. அது மட்டுமே இல்லை பரிசுத்தாவியானவர் முத்திரை போடுறது. ஆவியானவர் நமக்குள்ள பேசுறது, ஆவின் கனிகள் தரும்படியான நான் செய்து கொண்டிருக்கிற தவறான காரியம்னாக்க திருடுறது, அடிக்கிறது, கொலை செய்யறது, விபச்சாரம் மாத்திரமே இல்லை. ஒரு மனசுல ஒரு கோபம் வருது, ஒரு வைராகியம் வருது, தேவையில்லாத காரியங்கள், பிடிவாதங்கள் வருது. இது எல்லாத்தையுமே உணர்த்தி அவரோட முத்திரை போட்டதுனால என்னன்னாக்கா பரலோகத்தின் பிரஜையை மாற்றி அனுதினமும் மாற்றிக்கொண்டே வர்றார். ஸோ அவர் முத்திரை போட்டதுனால என்ன, இயேசுவோட பொண்ணா நடந்துக்கோ, ஏசப்பா நாம ஒன்னா தூஷிக்கப்படக்கூடாதுன்னு அவர் சொல்லிக்கொண்டே வருவார். அவர் முத்திரை போட்டுட்டாரு. இவ பாதாளத்துக்குரியவள் இல்ல, இவ பிசாசுக்குரியவள் இல்ல, இவ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உரியவள் அப்படின்னு ஆவியானவர் நம்மளுக்கு முத்திரையை கொடுத்து சாட்சியாக நம்மளை வாழ வைப்பார். ஆமீன். ஸோ ஜபிக்கலாம் வாங்க. அன்பின் பரலோக தகப்பனே, நம்ம துதிக்கிறோம் ராஜா. எங்களுக்கும் ஆண்டவரே சத்திய வசனமாகிய ஆண்டவரே உங்களுடைய சுவிசேஷத்தை கேட்ட உங்களை விசுவாசித்த புதுசுல ஆண்டவரே, அந்த விசுவாசிப்பினால ஆண்டவரே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே ஜீவனுள்ள தேவன் என்று விசுவாசிக்கும் பொழுது ஆவியானவர் எங்க எல்லோரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக நீர் முத்திரையிட்டு ஆண்டவரே கிறிஸ்துவின் பிரஜையாக, எங்களை பரலோகத்தின் பிரஜையாக நீர் மாற்றி சாட்சி கொடுப்பதற்காக நன்றி. எங்களை முத்திரையிட்டு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய முத்திரைக்காக கொடான கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய தீர்மானத்துக்காக நன்றி ஆவியானவரே. இப்பொழுதும் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீரே, உம்முடைய ஆவிக்காக காத்து கொண்டிருக்கிற மேல உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க, உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே, கணுகால் அளவு இல்ல, இடுப்பு அளவு இல்ல, முழங்கால் அளவு இல்ல ராஜா. மூழ்கி நீந்திர அனுபவம் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வேணும் ஆண்டவரே. நீர் முத்திரை இட்டிருப்பதற்காக நன்றி 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 நன்றி. எப்படி பவுலப்போஸ்தலர் சொன்னது போல ஆண்டவரே தேவனே, உம்முடைய தீர்மானத்தின்படி ஆண்டவரே எல்லோரையும் ஆண்டவரே நீர் முன்குறித்து அழைத்து ஆண்டவரே நீர் அவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே எந்தெந்த நோக்கத்துக்காக அழைத்தீரோ அதன்படி தெரியப்படுத்துறதுக்காக நன்றி. அது போல எங்களுக்கு ஆவியானவர் மூலம் தெரியப்படுத்தினதுக்கு நன்றி. எங்க அழைப்புல அது மாத்திரமல்ல, ஆவியானவரே கிறிஸ்துவுக்குள்ளாக சுதந்திரமாகும்படி எங்க எல்லாரையும் ஆண்டவரே நீர் முத்திரையிட்டு இருப்பதற்காக நன்றி. முதல் ரத்த கோட்டைகள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன்.
ஆமீன். ஆவியனோட விஷயம் நம்ம வந்து ஆவிக்குரிய விஷயங்களை வளரணும். கற்று வேத பாரத்தை நம்ம ஆவியானவர் தான் எழுதியிருக்காரு இல்லையா? ஸோ பரிசுத்தாவினோட எந்த விதத்துல எழுதியிருக்காரோ அதை புரிந்து கொள்றதுக்கு மனக்கண்களை திறந்து தாங்கப்பான்னு சங்கீதம் 119 18வது வசனம். அதன்படி கேட்டு நம்ம நடக்கடிச்சு தேவநாமம் மகிமைப்படும். நிச்சயமா ஆவியானவர் நம்மளுக்கு கண்களை திறந்துருவார். அவர் எந்தக்காக எழுதினாரோ நம்ம விஷயத்துல என்னவோ அதை நிச்சயமா ஆண்டவர் உணர வைப்பார், புரிய வைப்பார். ஆமீன். காட் பிளஸ் யூ.